ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி 2024ஓட லாஸ்ட் டே. நாளைக்கு 2025 தொடங்க போகுது. எல்லாருக்கும் அது இனிமையாக அமையணும், தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் டைம். என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? எதனாலனா, நம்ம மோஸ்ட்டாக எது மூலமாக நம்ம டைமை ஜாஸ்தி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு நடக்கும். அதில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சும் பேசுவாங்க, நமக்கு தெரியாமலும் பேசுவாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட் அதை நினச்சி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு மனசு அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம், சரிமா? அது மூலமாக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு பார்த்தோன்னா குற்றம் காணல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் சுலபமானது குற்றம் காணல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா யார்கிட்டனாலும் இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி பண்ணுறான், அவன் இந்த மாதிரி பண்ணுறான், அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுவான்னா குத்தம் கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ஒன்று நம்மளை பற்றி யாராச்சும் பேசுவாங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு நம்மளோட டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம யாரையாவது பற்றி இந்த குறை சொல்கிறது, அந்த குறை சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது 2024. இந்த டைமில் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் பழைய கசப்பான விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா கூட அதை அப்படியே மூடி புதைச்சிட்டு இனிமேல் 2025 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது மனுஷன் உருவாக்குற நிறையா இது இருக்கும், சீற்றங்கள். அதாவது இப்போ நம்ம கொரோனா இருக்குது, அதெல்லாம் நம்ம மனுஷங்கள் உருவாக்கப்பட்டது. இயற்கையினால் சுனாமி அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நிறைய நடக்குது. இயற்கை சீற்றங்கள் நடந்தும் மனுஷன் உருவாக்குற நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம், இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி இன்னும் நம்மளோட லைஃப்பை கடவுள் நம்மளுக்கு நல்லபடியாக வச்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வேலை இன்னும் காத்துட்ருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நம்மளோட கடமைகள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம செய்யணும். அதை செய்யணுன்னா முக்கியமான விஷயம், நம்மளோட டைமை நம்ம எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டு அவன் என்னை இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே ரொம்ப தாழ்த்திக்கிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், அடுத்தவங்கள பற்றியும் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கான டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி. உங்களுக்கான கிடைச்ச டைமில் அன்பை கொடுங்க. யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மன்னிங்க. உங்களுக்கு மன்னிக்க தெரியுமா? நீங்கள் கடவுளுக்கு சமம். ஸோ உங்களோட டைமை அழகாக யூஸ் பண்ணுங்கள். 2025 ஸ்டார்ட் ஆகுது நாளையிலேருந்து. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.